இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் சித்தி, கண்மணி அக்காக்கும் இப்படி ஆகுமா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, அவங்க என்னத்தே இருந்தாலும் வேற குடும்பத்தை சேர்ந்தவக, அதே ஆகுமோன்னு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் எல்லாம் வேணாம். வேற குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருந்தாலும் சுமக்க போறது இந்த குடும்பத்து வாரிசு தானே. அதனால இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு வர பொண்ணுங்க எல்லாருக்கும் ஒன்ன மாதிரியே மூக்கு செவக்கும். ஆமா ஆமா. ஏன் சித்தி, இதுக்கு ஏதாச்சும் மருந்து கிருந்து இருக்கா? ஐயா, மருந்தெல்லாம் ஒண்ணு வேணாமா? ஒரு 6-7 மாசத்துல தானா சரியா போயிடும். என்னது 6-7 மாசமா? அப்ப அத்தனை மாசத்துக்கு இந்த மேக்கப் எல்லாம் போடணுமா? ஐயே. என்ன விஜி? இல்ல என்ன யோசிக்கிறேன்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்ல சித்தி, எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு. நான் சத்த நேரம் உள்ள போய் படுக்கிறேன். ஆமாமா, கர்ப்பமா இருக்கும்போது டயர்டா தான் இருக்கும். நீ போய் படுத்து. நான் வாரேக்கா. ஷூ, அது வரையும் சொரிஞ்சுக்கிட்டே இரு. ஆம்லெட்டும் வத்த குழம்பும் சம காம்பினேஷன்ல. எத்தனை நாள் ஆச்சு நீ வச்ச வத்த குழம்ப சாப்பிட்டு? சரி சாப்பிடு. ஆமா, பிருந்தாவை சாப்பிட சொன்னியா? அவ இனிமேதான் சாப்பிடுவா. அவ எங்கடி? அவ அம்மா கூட கடைக்கு போயிருக்கா. பாவம், வீட்லயே இருக்க ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதான் நானும் அனுப்பிவிட்டேன். ஆமா ஆமாடி, அதுவும் சரிதான். கொஞ்சம் குழம்பு ஊத்துறேன் இரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் சீக்கிரமாவே ஒரு முடிவு கட்டணும் கண்மணி. அந்த விஜய் சும்மா இருக்க மாட்டா. ஆமாடி. ஏன் கண்மணி, இப்பெல்லாம் நீ மாறன் கிட்ட இயல்பா பேசுறல? அவனுக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ற. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அம்மாக்கு நீ பண்றதெல்லாம் பெரிய சந்தோஷம். நீ எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. வள்ளி அம்மாவை கேட்கவே வேண்டாம். சொல்ல சொல்ல நம்பவே மாட்டாங்க, அறந்துகிட்டே இருக்காங்க. இப்படிதாண்டி இருக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க நமக்கு கெட்டது பண்ணிருக்காங்கன்னா அவங்க அந்த தப்ப உணராத வரைக்கும் நம்ம கோவமா இருக்கலாம். ஆனா அவங்க அதை உணர்ந்துட்டாங்கன்னா நாமளே அந்த கோவத்தை குறைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இயல்பா பழகணும். இப்போ நீ இருக்கல, அந்த மாதிரிதான். வாழ்க்கை நமக்கு ஒரு தடவை தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் சொல்லு வீரா. எனக்கும் மனசுல வருத்தம் இருக்கதான் செய்யுது, அதெல்லாம் என்னால மறக்கவும் முடியாது. சரி, நம்ம எல்லாரும் குடும்பமா இருக்கோம். நீ வேற மாறன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க, உனக்காகவும் நான் யோசிக்கணும்ல. ஆனா உன் அளவுக்கு நான் நல்லவ இல்ல. என்னால என் அண்ணனை கொன்னவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிச்சயமா வாழ முடியாது. அவனை மன்னிச்சாலும் நான் வாழ முடியாது. என்ன இது? இங்க பாட்டு சத்தம் கேக்குது. என்ன? இந்த டீக்கு யோகம் இல்ல. இது என்ன மேல பாட்டு சத்தம் கேக்குது? ராகவா, ஏய் ராகவா. டேய், இது என்னடா? ஏதோ பாட்டு சத்தம் கேக்குதுன்னு தான் நினைச்சு வந்தேன். புதுசா டிவி எல்லாம் மாட்டி வச்சிருக்கீங்க. ஏண்டா, கீழே ஹால்ல தான் அவ்வளவு பெரிய டிவி இருக்கே, அப்புறம் ரூம்ல இருக்கிற டிவி வச்சிருக்கீங்க? ஹால்ல எல்லாரும் பாப்பீங்கல்ல, ரிமோட் ஒண்ணுதான் இருக்கு. இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பாத்துட்டு இருப்பீங்கல்ல, அதான். அதுக்காக இல்ல, என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா, அதான் ரூம்ல தனியா ஒரு டிவி. ஓஹோ, உங்க பொண்டாட்டி ஆசைப்பட்டாங்களாக்கோ? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏண்டா, அப்போ உன் பொண்டாட்டி ஆசைப்பட்டா என்ன வேணாலும் வாங்கி அடுக்கி வச்சிருவியா? செய்வனே. ஒரு டிவி என்ன 100 டிவி வாங்கி மாட்டுவேன். எங்க நீ வாங்குவ? அம்மா கண்மணி,
உன் புருஷன் நீ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பானா? அதனால நீ இந்த டிவி பெட்டி ரேடியோ பெட்டி மாதிரி சின்ன சின்னதா ஆசைப்படாத, நல்ல பெருசு பெருசா ஆசைப்படு. அப்பதான் உன் புருஷன் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக இன்னும் வேகமா ஓடுவான், நிறைய உழைப்பான், நிறைய நிறைய சம்பாதிப்பான், பெரிய ஆளா வருவான். எப்படியோ நல்லா இருந்தா சரி. நிக்காத, உட்காந்து டிவி பாரு. கடவுளே, இவங்க 2 பேரும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். அந்த விட்னஸால எந்த தொல்லையும் வந்துடக்கூடாது. இந்த பச்சை மிளகாவை சாப்பிடுங்க. ஹே, என்ன சாப்பிடுங்க. என்ன இதெல்லாம்? சும்மா வார்த்தைக்கு சொல்றதானே எல்லாம். எதெல்லாம் முடியுமோ அததானே செய்வீங்க. முடியாத விஷயத்த செய்ய முடியுமா என்ன? ஒரு பச்சை மிளகாவையே சாப்பிட முடியல, கேட்டதெல்லாம் செய்வாராம். கதையா விடுறீங்க. எல்லா புருஷங்களும் இப்படிதான். ஐஸ் வச்சு என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ கேட்டல்ல, நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் கண்மணி. எங்க நீங்க தண்ணிய குடிங்க முதல்ல. தண்ணி குடிங்க ஃபர்ஸ்ட். தண்ணி குடிங்க. எங்க நான் விளையாட்டுக்கு சொன்னேங்க. ஆனா நீ என்ன நம்பலல்ல. சரி தண்ணி குடிங்க. நான் உங்களை நம்புறேங்க. நான் சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன். இப்படியா பண்ணுவீங்க? ஐயோ சாரிங்க சாரிங்க. ரொம்ப காரமா இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் ஒரே காரமா ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். எங்க இந்தாங்க சக்கரை. சாரிங்க சாரிங்க சாரிங்க. இந்தாங்க இந்த சக்கரையை சாப்பிடுங்க. இந்தாங்க இந்தாங்க சாப்பிடுங்க. சாரிங்க, தெரியாம பண்ணிட்டேன். ஒண்ணுல கண்மணி, ஒண்ணுல விடு விடு விடு, ஒண்ணுல போதும். சாரிங்க சாரி. ஒண்ணுல, இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனம்லாம் பண்ண மாட்டேன்னா. சாரி. எனக்கு ஒண்ணும் இல்ல. சாங் ப்ளே பண்ணுவோம். டிவி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. என்ன இவனை இன்னும் காணோம்? நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும்னு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. இஷ்டத்துக்கு வர வேண்டியது, இஷ்டத்துக்கு போக வேண்டியது. கல்யாணம் ஆயிடுச்சே, பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுல இருப்பா. எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வரட்டும், வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குப்பா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே. என்னால என் அண்ணனை கொன்னவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிச்சயமா வாழ முடியாது. அவனை மன்னிச்சாலும் நான் வாழ முடியாது. ராகவன் மாமா தான் ஆக்சிடென்ட் பண்ணாருங்கிற விஷயம் கண்மணிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவ அவரை விட்டு போயிடுவா. அந்த உண்மை தெரியறதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிடென்ட்டுக்கு ராகவன் மாமா காரணம் இல்லைங்கிறத நிரூபிக்கணும். அதுக்கு முதல்ல அந்த சிசிடிவில இருக்க அவனை கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படி தேடுறது?